அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் தாள் 3 குணநலப்பேரும் சமுதாய நலனும் புத்தகத்திலிருந்து அலகு எண் 1 வாழ்வின் நோக்கம். இதனை நடத்தி தருவதற்காக கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் கே கணேசன் ஐயா அவர்கள் நம் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா அவர்களை பற்றிய ஓர் அறிமுகம். ஐயா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு சேவை புரிந்து வருகிறார். வருடத்திற்கு ஒரு முறை 48 நாள் மௌனம் இருந்து வருகிறார். ஆழியாரில் மௌனம் ஜூம் ஆன்லைனில் ஸ்பீச் கொடுத்துள்ளார். இலங்கைக்கு சென்று வகுப்பு நடத்தியிருக்கிறார். ஆழியார் விஷனில் 6 மாத ரெசிடென்ஷியல் கோர்ஸ் பயின்று மகரிஷியிடம் சான்றிதழ் பெற்ற பெருமை மிக்கவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிவு திருக்கோயில் துவங்கியிருக்கிறார். தற்போது கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோடு இணைந்து தொண்டாற்றி வருகிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைத்து மாணவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்வின் நோக்கம் என்ற தலைப்புல நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா நீங்க எக்ஸாம் எழுத வேண்டிய ஒன்று இருக்குது. அதனால ஆங்காங்கே சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட உங்களுக்கு கேள்விகளாக வரலாம். கவனமாக காது கொடுக்க வேண்டியது உங்களுடைய செயல். வாழ்வின் நோக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, மனித வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்தல் அல்லது அறிவிலே முழுமை பெறுதல். இது எப்பவுமே மறக்கக்கூடாது. மனவளக்கலையில ஒருத்தர் படிக்கேன்னு வந்தாச்சுன்னா வந்ததுக்கான நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி எப்பவும் உண்டு. அதுக்கு விடை இதுதான். ஒன்று இறைநிலை உணர்தல் அல்லது அறிவிலே முழுமை பெறுதல். ஆறாத அறிவு படைத்த மனிதன் அந்த அறிவை கொண்டே இயற்கையை முழுமையாக உணர்ந்து, அதாவது எந்த சக்தியிலிருந்து நாம் தோன்றி வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சக்தியின் அடிப்படையை உணர்ந்து அதனோடு லயமாகி அதோட மிங்கிள் ஆகிறது. நம்மை அதனோடு இணைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வு தான் இந்த மனித வாழ்வினுடைய நோக்கம். அப்ப தான், இயற்கை, சமுதாயம் என்ற முக்கூட்டு அமைப்பு தான் மனித வாழ்வு. இது ரொம்ப முக்கியம். இங்க தான் இருக்குது, சமுதாயம் இருக்குது, இயற்கை இருக்கிறது. இயற்கையை விட்டுக்கிட்டு சமுதாயம் உருவாகாது. அப்ப இந்த சமுதாயத்தோடு இயற்கை இணைந்திருக்கிறது, இயற்கையோடு தனி மனிதனும் இணைந்திருக்கிறான். இதுல ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒன்று நிலைக்காது. இன்னைக்கு நடக்கிற சிக்கல் அதுதான். நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு நாம தள்ளப்பட்டதற்கு இயற்கையை நாமளே அழிச்சோம், இயற்கை நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப வாழ்க்கை வெற்றியாக அமைய வேண்டும்னா நாம் இயற்கையையும் சமுதாயத்தையும் உணர்ந்து மதித்து வாழ வேண்டும். துன்பத்தை தோற்றுவித்துக் கொள்ளாமல் வாழணும். துன்பத்திற்கு நாமும் காரணமாக இருக்கலாம், அல்லது பிறராலும் நமக்கு துன்பம் வந்து சேரலாம். எதுவாகினும் அந்த துன்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், முயற்சிக்கணும். அதற்கு இந்த வாழ்க்கை தத்துவத்தை பற்றிய தெளிவான விளக்கம் நமக்கு வேண்டி இருக்கிறது.
ஏன்னா மனிதன் எல்லா உயிர்களைப் போல தானும் வாழ நினைக்கின்றான். துன்பமில்லாத இன்பத்தை மட்டுமே நிறைந்த வாழ்க்கைய அனுபவிக்க அவன் மனம் நாடுகிறது. ஆனால் இன்று மனித வாழ்க்கையில இன்பம் நிறைந்திருக்கிறதான்னு கேட்டா அந்த கேள்விக்கு உங்க எல்லாருக்கும் விடை தெரியும். ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வின் நோக்கத்திற்கு முரணாக அமைத்திருக்கிறோம். அதனால வரக்கூடியதுதான் இந்த துன்பம். அப்ப இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் தடுக்கப்படுகிறது. வாழ்க்கையும் வாழ்வின் நோக்கத்தையும் அந்த நோக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறையையும் வாழ்பவர்கள் மிக குறைவாக காணப்படுகிறார்கள். அந்த வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை அறிந்து கொள்வது, அமைத்துக் கொள்வது ஞானம். அந்த ஞானத்தை இந்த மனிதன் பெற தவறிவிட்டான். தவறுகளை நாம் தான் செய்கிறோம். செய்த தவறுகளே துன்பமாக முளைக்கின்றன. இதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு வந்தபின் இனி துன்பம் வராமல் இருக்க வேண்டுமானால் இனியேனும் தவறு செய்யாமல் மனிதன் வாழ பழகிக் கொள்ளணும். அதற்கு மகரிஷி இந்த வாழ்க்கையை தத்துவார்த்தமாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான் துன்பம் நீங்கி இன்பம் கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில தான் இந்த வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. தேவைகள் 3, காப்புகள் 3, நம்முடைய நீட், ப்ரொடெக்ஷன், எத்திக்ஸ், நம்முடைய விஸ்டம் அல்லது நம்முடைய அறிவினுடைய நிலைப்படிகளை இணைத்து கொடுக்கிறாங்க. தேவைகள் 3 என்னெல்லாம்னு பார்த்தா பசி, தாகம் ஆகியவற்றால் எழும் துன்பங்களை ஒட்டி ஏற்படும் தேவைகள். தட்பவெட்ப மாறுதலால் ஏற்படக்கூடிய தேவைகள். உடலினுடைய கழிவுகள் வெளியேற்றுவதற்கு அல்லது கழிவுப் பொருட்களின் உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள். இது கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்த மகரிஷி சொல்ல வராங்க. பசி அடிப்படை தேவை, எல்லாருக்கும் தெரியும். முதல்ல பசி ஆறணும். ஆனா மகரிஷிக்கு பசியை பற்றி நிறைய கேள்வி இருந்து. ஏன் பசி வருகிறது? நீங்க யாருமே சிந்திச்சு பார்க்காததை மகரிஷி சிந்திச்சு பார்த்தார். சரி, மகரிஷி சிந்திச்சு நமக்கு சொன்ன பிறவாது நாம சிந்திச்சோமான்னு கேட்டா அதுவும் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கெல்லாம் எப்ப பசி தொடங்குச்சுன்னு யார்கிட்டயாவது கேட்டா சொல்ல தெரியாது. எந்த இடத்திலிருந்து நான் முதல்ல பசியை உணர்ந்தேன்னு கேட்டா அதுக்கும் பெருவாரியான விளக்கம் ஒண்ணு இல்லை. ஆனா மகரிஷி பாருங்க, நாம ஒரு தாயினுடைய வயிற்றில இருக்கிற பொழுது தாயினுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட நம்முடைய சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப என் தாய் என்னெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ உணவு, அதிலிருந்து நமக்கு வேண்டியது கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.
அப்ப தாயினுடைய வயிற்றுல இருக்கிற பொழுது நமக்கு தனிப்பட்ட பசி என்ற உணர்வு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அதனால அங்க இருக்கிற பொழுது நாம பெரும் மகிழ்ச்சியோட இருந்திருப்போம். ஏன்னா உணவுக்கான துன்பத்தை நாம் அனுபவித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா என்னைக்கு நாம தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோமோ அப்ப நம்முடைய தாய்க்கும் நமக்கும் உள்ள அந்த லிங்க் தொப்புள் குடி கட் பண்ணப்படுகிறது. அப்படி கட் பண்ணுகிற பொழுது தாய் என்னிட்ட வரல எனர்ஜி, என்னுடைய சுயமா என்னுடைய உடம்புல இருக்கிற எனர்ஜியை கொண்டு நான் வாழணும். ஆனா தொப்புள் கொடியை கட் பண்ணோன்னு என் உடம்புல இருக்கிற டோட்டல் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல இருந்து இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒவ்வொரு உறுப்பை இயங்குறதுக்கு தாய் கொடுத்த ஆற்றல் முழுவதும் செலவாகிடும். அப்படி நினைச்சு பாருங்க. ஏன் இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, பூமி சுத்துறதுனால ஒரு ரிபல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம உடல்ல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். எப்ப இயக்கம் வந்தாச்சோ இருப்பு ஆற்றல் இயக்க ஆற்றலாக கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அந்த இழந்த ஆற்றலை ஈடுகட்டுவதற்கு எழுந்த உணர்ச்சி தான் முதல்ல உடல்ல எழுந்த பொருத்தமற்ற உணர்ச்சி தான் பசி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பசியை பற்றிய அறிவு வேணும். உடல்ல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் செலவாகி போயிடுற பொழுது பசியாக உணர்கிறோம், அல்லது உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் குறைகிற பொழுது பசியாக உணர்கிறோம். எப்படியாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஏன் பசி ஏற்படுகிறது ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. அது ஆற்றல் குறைவு அல்லது உயிராற்றலின் செலவு, எப்படி வேணாலும் நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். உயிராற்றல் குறைந்தாலும் காந்தம் தான் குறையும், காந்தம் குறைந்தாலும் உயிராற்றல் தான் குறையுங்கிறத நீங்க புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த துன்பத்தை நான் எப்படி போக்குவது? அப்ப தாய் உடனே குழந்தை வீர்னு கத்துது, மயக்கத்துல இருந்தா கூட அந்த நேரத்துல தன்னுடைய குழந்தையின் பசி ஆற்ற முயற்சிக்கின்றாள். அப்ப அந்த அடிப்படை தேவைகள்ல ஒன்று தான் பிறந்த உடனே நிறைவு செய்யப்படுகிறது. அதன் பிறகு அதை அந்த குழந்தை தேடிக்கொள்ளுகிறது, அல்லது அந்த தேடல் வருகிற பொழுதெல்லாம் அதுக்கு எங்க உணவு கிடைக்கும்னு தெரிந்து கொள்ளுகிறது. இதுதான் அதுக்கு முதல்ல கிடைச்ச விஷயம். அடுத்தது என்ன, பசியை பற்றி நிறைய விளக்கலாம். நம்ம கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துக்குள்ள நாம சப்ஜெக்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கு, முடிக்கணும். தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், இதனால என்ன துன்பம் ஏற்படும்? மனிதன் நீண்ட காலம் காடுகள்ல வாழ்ந்தான், குகைகள்ல வாழ்ந்தான். அங்கெல்லாம் வாழுகிற பொழுது பெரும் மழையோ குளிரோ வெயிலோ வருகிற பொழுதெல்லாம் பல பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வதுங்கிற சிந்தனை ஆற்றல் அவனிடம் வளர்கிறது. பாருங்க, வெயில், கடுமையான வெயில் அடிக்குது, ஒரு தாத்தாவும் பேரனும் அந்த வெயில்ல நடந்து போறாங்கன்னு வச்சுக்கிடுங்களாம். சடனா அந்த தாத்தா அந்த வெயில்ல மயங்கி விழுந்துடுறாரு, இறந்துடுறாரு. ஆனா பேரனுக்கு ஒண்ணும் ஆகல, அவன் வீட்டுக்கு வந்துடுறான்னு வச்சுக்கிடுங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் அல்லது காந்த சக்தி வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எதிர்கொண்டு காந்தத்தை செலவு பண்ணி உங்களை சேவ் பண்ணும். ஆனா அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட காந்தம் இருக்கணும். ஆனா இந்த தாத்தாவுடைய
காந்த லெவல் குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்துல இந்த வெளியே இருக்கக்கூடிய ஆற்றலுடைய தாக்கம், அந்த வெயிலுடைய தாக்கம் இந்த காந்தத்தை பிரேக் பண்ணி உடம்புக்குள்ள ஊடுருவி விடுச்சுன்னா உடலை உடனடியாக ஹீட் ஸ்ட்ரோக் வந்துடும். உடனடியாக நம்முடைய உடல் இயக்கத்தை பாதிச்சிடும். அப்ப அதை தடுப்பதற்கு என்ன வழி? அதுதான் ஆரம்ப காலத்துல மனிதன் இலைகளை வைத்து மறைத்தான். பிறகு அதற்கு தகுந்தாற்போல் வீடுகளை உருவாக்குனா. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்திருக்கிற உடை, இந்த துணிகள் எல்லாம் அந்த ஆற்றல் செலவை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அறிவினுடைய வளர்ச்சி. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வருஷமும் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வருகிற பொழுதெல்லாம் உடல் உபாதைகளை, சளி பிடிச்சுக்கும், ஜுரம் வந்துடும், வேறு பல துன்பங்களை அனுபவிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா உடல்ல அந்த ஆற்றலை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு யாருக்கு திறன் இருக்கிறதோ அவங்களால மட்டும்தான் இந்த துன்பங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அப்ப தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகளாலையும் இந்த வாழ்க்கையை நீங்கள் நிறைவு செய்ய முடியாமல் போய்விடலாம், அல்லது உங்க வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் அடையாமலே போய்விடலாம். எப்படி பசி இருந்து சாப்பிடுவதற்கு இல்லைன்னா அடைய முடியாதோ, அதுபோல இந்த தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வும் உங்களை சிக்கல்ல உருவாக்கி. அதனாலதான் மகரிஷி அதிலிருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்வதற்குரிய முயற்சிகள் வேணும். அடுத்தது, உடல்ல உள்ள கழிவுப் பொருட்களின் உந்து வேகம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய உடம்புல பிரஷர் வால்வ்ஸ் இருக்கும். ஒரு பிரஷர் கொடுத்தாதான் அந்த வால்வ் ஓப்பன் ஆகும். இது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உண்டு, ஏர் பிரஷரைசிங் வால்வ்ஸ். அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில தான் நம்முடைய மலம் கழிக்கக்கூடிய பகுதி, யூரின் கழிக்கக்கூடிய பகுதி எல்லாம் இருக்கும். நீங்க உங்க உடல்ல இருக்கிற மலத்தை வெளியே தள்ளனா, யூ கிவ் சம் பிரஷர், அந்த ஆற்றல் அங்க லாஸ் ஆகும். ஆனாதான் அந்த உடல்ல இருக்க கழிவு வெளியே போகும். அதுபோல நீங்க உழைக்கிற பொழுது உங்க உடல்ல இருக்கிற வேர்வையாக, உங்க உடல்ல இருந்து உங்க விந்து நாதமாக உங்க இதெல்லாம் வெளியே போகுதுன்னா அதெல்லாம் கழிவுதான். ஆனா அதை வெளியேற்றுவதற்கு ஒரு எனர்ஜியை நீங்க செலவு பண்ணணும். அதனாலதான் நீங்க மோஷன் போய் முடிச்ச உடனே மீண்டும் சாப்பிடலாமான்னு தோணும். யூரின் போய் முடிச்ச உடனே தண்ணி கேட்கும். நம்முடைய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் வெளியேறிடுச்சுன்னா உடனடியாக பல்வேறு உணவுகள் கேட்கும். ஏன்னு கேட்டா இது அவ்வளவு உங்க உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை லாஸ் பண்ணுது. அப்ப இவைகளில் இருந்தெல்லாம் இந்த 3 தேவைகளையும், இந்த 3 விஷயங்கள்ல இருந்து ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து மனிதன் தன்னை தற்காத்து கொண்டு வாழ பழகி கொள்ளணும். அப்ப தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இயற்கை நிகழ்வுகளை எதிர்கொண்டு வாழக்கூடிய தகுதியை எந்த மனிதன் பெற்றிருக்கிறானோ அவன்தான் வாழ்வின் நோக்கத்தை அடைய முடியும். அந்த முயற்சி அவங்கிட்ட இருக்கணும். இனி அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா மகரிஷி இல்லைன்னு சொல்றாங்க. காப்புகள் மிக மிக அவசியம்னு சொல்றாங்க. உங்களுக்கு 3 வகையான காப்புகளை மகரிஷி கொடுக்கிறாங்க. ஒன்று, நேச்சுரல் கலாமிட்டிஸ், இயற்கை சீற்றங்கள்ல இருந்து
உங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியணும். வேற்றுயிர் பகை, மற்ற அனிமல்ஸ் கிட்டேந்து உங்களை, வேறு ஜீவன்கள்டேந்து உங்களை தற்காத்துக் கொள்ள தெரியணும். ஆக்சிடென்ட், சடனா ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள தெரியணும்னு சொல்றேன். அப்படின்னா அதுகளை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் தற்காத்துக் கொள்ள முடியும். இயற்கை சீற்றம் உங்களுக்கு தெரியும். பூகம்பம், எரிமலை, காற்று, வெள்ளம், வறட்சி, சுனாமி, இப்படி எத்தனையோ இருக்கு. இது போன்ற விஷயங்கள் இருந்தெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்றது அப்படின்னு கேட்டா, இது பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? மகரிஷியை கேட்டா முடியும்னு சொல்றாங்க. நான் பெரும்பாலும் மன்றங்கள்ல கேட்கும்போது முடியாதுன்னே சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி அழகான விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. முடியும். என்ன? எல்லாருமே நாம சென்னையில வாழ்ற மக்களுக்கு தெரியாததில்ல, எல்லா குளங்கள்லயும் தான் வீடை கட்டணும். ஒரு காலத்துல மழை பெய்கின்ற பொழுது தன் இருப்பிடத்தை தேடி தண்ணி அலையும். அது எங்கேயோ ஒரு வடிகால் கிடைக்கும், அது வழியா நுகுந்து புந்து அந்த இடத்துல வந்து தேங்கும். அதுல வீடை கட்டி வச்சிருந்தா முதல் மாடி மூழ்கிடும், உள்ள பல பேர் மாட்டிக்கிறதெல்லாம் பாக்குறோம். வெள்ளம், சுனாமி, அரசாங்க சட்டமே இருக்கு, கடற்கரையிலிருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் வீடுகள் வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம யாருமே பொருட்படுத்துவதில்லை. இது மட்டும் இல்ல, கடல் நமக்கு பல பாடங்களை கற்று தந்திருக்கிறது. ஏற்கனவே காவிரிப்பட்டினமும் துறையூரும் துவாரகாபதியும் குமரி கண்டமும் கடலுக்குள்ளதான் இருக்கு. அப்ப கடல் நமக்கு என்ன பாடத்தை கற்று தருகிறதுன்னு கேட்டா, நான் எப்ப வேண்டுமானாலும் எழுச்சி பெற்று அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களை அபகரித்துக் கொள்வேன்னு சொல்லுது. இது நம்முடைய சரித்திரத்துல பொறிக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த ஆபத்து நிறைந்த பகுதியை விட்டு தாண்டி இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது பூகம்பம்னு வச்சுப்போமே. பாருங்க, ஒரு 7.5 லிட்டர்கள்ல பதிவானா ஜப்பான்ல பதிவாச்சுன்னு வச்சுடுங்க, 7 பேரு தான் சாவான். ஏன்னா அவங்கெல்லாம் அது பூகம்ப ஜோன்னு சொன்ன உடனே அதற்கு தகுந்தாற் போல் வீடுகளை கட்டி கொள்வாங்க. ஒரு பிளாஸ்டிக்ல, ஒரு வுட்ல, அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல இந்த பில்டிங்க அவங்க பில்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப பெரிய மரணங்கள் ஏற்படுவதில்லை. ஆனா நம்ம ஊரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பூகம்ப ஜோனு பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பான், ஆனா கவலைப்பட மாட்டான். இனி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் 4 அங்குலத்துல காங்கிரீட் போட்டு வீடு கட்டினான்னா இவன் 6 அங்குலம் போடுவான். அவனை விட இவர் அதிகமா போடுறாரு அங்கத்து. அதே இடத்துல 4 மாடி கட்டி வச்சிருப்பான். ஆனா பூகம்பம் வந்துன்னா மொத்தமா சட்னி தான். அப்ப என்ன பண்ணணும்? அங்க இருக்கிறவர்கள் அறிவை பயன்படுத்தி அது போன்ற இடங்கள்ல தன்னுடைய வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். நாமோ வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை விடுத்து சாவை நோக்கி பயணிக்கின்றோம். இதுதான் அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம். அப்ப மனிதன் நினைத்தா இந்த பூகம்பத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். இப்படி எல்லா இயற்கை சீற்றங்களிலிருந்தும் மனிதன் தன்னை எளிமையாக தற்காத்துக் கொள்ள முடியுங்கிறார்.
அடுத்தது வேற்றுயிர் பகை. இந்த வேற்றுயிர் பகையே உணவு தேடல்ல ஏற்பட்டதுதான். இது மனிதனிட்டே உண்டு, விலங்குகள்கிட்டே உண்டு. ஒன்று சேமித்து வைக்கிற உணவை இன்னொன்று அபகரித்துக் கொள்ளுகிற பொழுது அதை தடுக்கிற போராட்டத்துல ஏதேனும் ஒரு ஜீவன் மரணித்து விடுவதோ அல்லது அதே ஜீவன் மரணித்து விடுவதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த ஜீவன்கள் காலத்தால் நம்முடைய மனிதன் காடுகள்ல வாழுகிற பொழுது ஆங்காங்கே மனித உயிர்களை வேட்டையாடி வந்தது. அதுல இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தான் மனுஷன் மரங்கள்ல பரண் கட்டி எல்லாம் வாழ்ந்தான். ஆனா அங்கேயும் இந்த புலி போன்றதெல்லாம் மேல வந்து சொல்ல பண்ணும். அதன் பிறகு ஓலைகளை வைத்து, கம்புகளை எல்லாம் வைத்து சின்ன சின்ன குடிசைகளை கட்டி வாழ்ந்தான். யானைகள் எல்லாம் வருகிற பொழுது அதெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிடும். அதன் பிறகு மண் சுவர்களை அமைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுக்குள்ள வெடிப்புகள் வருகிற பொழுது பாம்பு, பூரான் போன்றவைகள் புகுந்து மனிதனை துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கிராமங்கள்ல இன்னைக்கு கூட வீடுகளை சுத்தி சாணத்தால் மெழுகி, இப்ப இல்லை அதெல்லாம். அந்த காலத்துல சாணத்தால் மெழுகி அந்த வாசக்கால எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தேய்ச்சி வச்சிருப்பாங்க, பாம்பு பூரான் போன்றதெல்லாம் வராம இருக்கணும்னு. அப்ப நமக்கு நிறைய பிற உயிர்கள்டேந்து துன்பம் இருந்தது. இப்ப அதெல்லாம் குறைந்து போச்சு. இப்ப வேற்றுயிர் பகை என்பது மனிதனிடமிருந்து மனிதனுக்கு வரக்கூடியதுதான். நீங்க ஏதாவது வீட்டுல காஸ்ட்லி பொருளை வச்சுக்கிட்டு வெளியே அப்படி எங்கேயாவது போயிட்டு வரலான்னா நீங்க வரக்குள்ள இன்னொருத்தன் வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மனுஷன்னு மதிக்க மாட்டான். செயின் அறுக்கணும்னா கார்ல வந்து கையை விட்டு இழுத்து தரன்னு அந்த கார் ஏறி கூட சாகடிக்கிறான். கழுத்துல இருக்கிற செயின் வரலன்னா கழுத்தை அறுத்து கூட கொல்லுறான். யுக்திகளை மனிதன் வளர்த்து கொள்ளணும். அடுத்தது தற்செயல் விபத்துகளில் இருந்து பாதுகாக்கும். ஆக்சிடென்ட் அப்படின்னா உடனே யாரை கேட்டாலும் சொல்றாங்க அது எதிர்பாராமல் நடக்கிறதுன்னு. அதனால நிறைய உயிர்கள், ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை நாம இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஒவ்வொருத்தருடைய திட்டமிடலும் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நாம போகிற வழியில நம்மளால இன்னொரு ஜீவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதுல உறுதியா இருக்கணும். ஏன்னா இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே ஆக்சிடென்ட் இல்லை. விழிப்புணர்வு இருந்து அதெல்லாம் தவிர்த்திடலாம். யாரோ ஒருத்தர் போகிற பொழுது வேகமா வந்து இடிச்சிட்டாருன்னா நமக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது அருகாமையில் வரக்கூடிய வண்டியை பற்றிய விழிப்புணர்வு நம்மகிட்ட குறைவா இருக்குன்னு அர்த்தம். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, நாம தான் அறிவுல தெளிவு பெற்றிருக்கோம், ஆனா ரோட்ல போறவங்க எல்லாம் அந்த தெளிவை பெறவில்லை. அந்த தெளிவை எல்லாரும் பெறுகிற காலம் வரையும் மனிதன் எச்சரிக்கையோடு இருக்கணும். நான் போகிற போது வண்டி பிரேக் அறுந்துருச்சு, நான் போகிற பொழுது கவனம் இல்லாம பட்டுடுச்சு, இப்படி சொல்வதெல்லாம் சாக்கு. இதுக்கு பேரு ஆக்சிடென்ட் இல்லை, இது இன்சிடென்ட்னு பேரு. ஆக்சிடென்ட் வந்து இட்ஸ் வெரி ரேர். எப்பயாவது
எங்கேயாவது கோடியில ஒரு சம்பவம் தான் நடக்கும். அதுல இயற்கையினுடைய பங்களிப்பும் இருக்கும், நம்முடைய கவனக்குறைவும் இருக்கும். ஹியூமன் எரர் எல்லாமே இன்சிடென்ட் தான், அது ஆக்சிடென்ட்ல வராது. ஆனா நம்ம ஹியூமன் எரர் எல்லாம் ஆக்சிடென்ட் சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப எளிமையாக தற்செயல் விபத்து என்பது மனிதனுடைய தவறுகளாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த தவறுகள் வராம பார்த்து கொள்ள என்ன போல ஒவ்வொரு மனிதனும் தன்னை போல மற்ற ஜீவனையும் மதிச்சுட்டான்னா, நேசிக்க பழகிட்டான்னா, தன்னை போல மற்ற மனிதர்களையும் நேசிக்கிற பழக்கம் இவன்கிட்ட வந்துட்டுன்னா இந்த தற்செயல் விபத்து குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சா விபத்துகளால் ஏற்படக்கூடிய மரணங்கள் குறைய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு இதனால தன் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியாம பல உயிர்கள் அதற்கு முன்னே மரணம் எய்துவதை பார்க்க முடிகிறது. மிகுந்த எச்சரிக்கை வேணும். அடுத்தது, இந்த 6 விஷயங்களும் மனிதனுக்கு மட்டுமில்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அடுத்து வரக்கூடிய 6 மனிதனுக்கு மட்டுமே உரியது. அறநெறிகள் 3. எத்திக்ஸ் இல்லையா? ஒழுக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. உங்க லைன் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயோட ஐயா கிட்ட நெட் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு, நெட் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆயிட்டாரு. வாழ்க வளமுடன். ஒரு ஃபியூ மினிட்ஸுங்க. வாழ்க வளமுடன். அப்ப வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே. அப்ப ஒழுக்கம்னு வருகிற பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நாம நிறைய விஷயங்களை ஒழுக்கமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸிங் கோடு அல்லது டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்றோம். குழந்தைகள் சில விஷயங்களை பின்பற்றவும் செய்யறாங்க. பட் இதெல்லாம் எதுக்காக, ஏன் நாம இதெல்லாம் சொல்றோம்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம்னா மகரிஷி அழகா சொல்றாங்க. ஒரு செயல் நாம செய்கிற பொழுது அந்த செயல் தனக்கும் துன்பத்தை தரக்கூடாது, அது பிறருக்கும் துன்பத்தை கொடுக்க கூடாது, அது தற்காலத்திலும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, அது பிற்காலத்திலும் துன்பம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது, அது உடலுக்கு துன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது, நம்முடைய அறிவுக்கு என்னைக்காவது இந்த அறிவு நினைச்சு பார்த்தா அன்னைக்கு கூட துன்பம் வரக்கூடாது, அறிவுக்கு துன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களை தான் நாம ஒழுக்கம்னு சொல்றோம். நாம இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் இதுக்குள்ள அடக்கம். அத உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவு குழந்தைகள் அத்தனை பேரும் இதை அவ்வளவு கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல பொய் சொல்லக்கூடாது, பெரியவங்களை மதிக்கிறோம், இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா இன்னைக்கும் துன்பம் இல்லாம காலத்துக்கும் துன்பம் இல்லாம அந்த குழந்தை வாழணுங்கிற நோக்கத்திற்காக தாங்கிறத
சிறு வயசுலயே அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடு இந்த ஒழுக்கம். ஏன்னா ஒழுக்கம் தவறுனா எல்லாமே துன்பமா போயிடுங்கிறாங்க. ஆச்சாரம் செய்யாராகில் அறிவடும் புகழும், ஆச்சாரம் செய்வாராகில் அறிவடு புகழும் உண்டாம், ஆச்சாரம் செய்யாராகில் அறிவடு புகழுமற்று பேசார் போல் பேச்சுமற்று பெரும் நரகில் விழுவார். அப்ப ஒழுக்கம் இல்லைன்னா அவனுடைய உடல் பெரும் துன்பத்தை, நரகதி, வலிமிக்க ஒரு வாழ்க்கை அவன் வாழ வேண்டியிருக்கும். அதனாலதான் வள்ளுவர் பெருந்தகையும் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு நமக்கு விளக்குறாங்க. அப்ப இந்த மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை நாம நல்லா உள்வாங்கி கொண்டு அந்த அடிப்படையில இந்த வாழ்க்கையை அல்லது இந்த சட்டத்தை மதித்து உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். அப்ப துன்பம் தரக்கூடிய செயல்கள் எல்லாது நீங்க அமைக்கிற பொழுது உங்க எல்லா செயலும் புண்ணிய கணக்குல மாறிடும். அடுத்தது கடமை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடைய அப்பா அம்மாவை பாதுகாத்துக் கொள்வது, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வது, நம்முடைய மனைவியை, கணவனை பாதுகாத்துக் கொள்வது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. மகரிஷி அடிக்கடி ஐவகை கடமைகள்னு நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமைன்னு ஒரு கவியில எழுதுவாங்க. இப்படி நிறைய கடமைகள் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. கடமைன்னா என்ன? கடன் பிளஸ் மை. நம்ம யாருக்கோ கடன் பட்டிருக்கிறோம். யாருக்கு கடன் பட்டிருக்கிறோம்? நான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியது இல்லை, நம்ம மனம் உடனே சொல்லுது. ஆனா நாம எல்லோரும் இந்த சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்து பார்ப்போம். இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிக்சி ஒரு 50 ஸ்பேருடைய பொருள். ஆனா இந்த மிக்சி ஜார் ஒரு கண்ட்ரில செய்திருப்பான், பிளேடு ஒரு கண்ட்ரில செய்திருப்பான், சுவிட்ச் ஒரு கண்ட்ரில செய்திருப்பான், அதுக்கு பேஸ் ஒரு இடத்துல செஞ்சிருப்பான். இப்படி எத்தனையோ நாடுகள்ல உள்ளதெல்லாம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டு அசம்பிள் செய்யப்பட்டு அது மிக்சியா வெளியே வரும். அப்ப உங்க வீட்டுல ஒரு அனுபோக பொருளை நீங்க அனுபவிப்பதற்கு உலக நாடுகள்ல உள்ள அத்தனை பேரும் உங்களுக்காக உழைச்சிருக்காங்க. அப்ப நான் எப்ப திருப்பி கொடுக்கறது? அப்ப நான் கடன் பட்டிருக்கிறேன், எப்படி திருப்பி கொடுக்கறது? இப்ப சாமி அழகா விளக்குறாங்க. 1லேருந்து 12 வயசு வரையும் உன்னுடைய வேலைகளை நீயே செய்ய முடியாது. 60 வயசுக்கு மேல உன்னுடைய கடமைகளை நீ செய்ய முடியாது. அப்ப 1லேருந்து ஒரு 15 17 வயசு வரையும் வச்சுக்கிட்டுங்களா. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கக்கூடிய காலம்ங்கிறது சும்மா அதை ரொம்ப குறைவான காலம். அதுலயும் உனக்கு நோய்வாய்ப்படுகிற பொழுது, வேறு பல துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது உனக்கு யாரோ ஒருத்தர் உனக்காக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்ச காலம்தான் உனக்கு அந்த இளமையும் அறிவும் திறமையும் இருக்கக்கூடிய காலத்துல உன் உடல் உழைப்பை பயன்படுத்தி அந்த உழைப்பினுடைய பலனை இச்சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும்ங்கிறார். அப்ப யாரெல்லாம் உழைக்காம அடுத்த உழைப்புல சாப்பிடுறாங்களோ அவங்க அவ்வளவு பேரும் துன்பத்தை அனுபவிக்கணும். யாரெல்லாம் இந்த உழைப்பை சமூகத்திற்கு கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நகரலாம். அப்ப உழைக்காதவன் உண்ணலாகாதுன்னு பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு. உழைப்பு அவ்வளவு முக்கியமானது. நான் உழைக்கிறது என்னுடைய அம்மா அப்பாக்காக இருந்தாலும் சரி, என் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தினுடைய சொத்து. அப்ப நான் இந்த ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறேன், என்னுடைய தாய் தந்தையரை நான் நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறேன், என்னால் முடிந்தவரை இந்த சமூகத்திற்கு இயலாதவர்களுக்கு உதவுகிறேன்னா அது முழுக்க முழுக்க சமூகத்திற்கு போயிருது. அந்த விஷயம் அவருடைய வாழ்வின் நோக்கத்தை, இறைநிலைய உணர்வை நோக்கி நகர்த்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனாலதான் கடமை மிக மிக முக்கியம். தனக்காற்றக்கூடிய கடமை, தன்னுடைய குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை, தன்னுடைய சுற்றம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் பிறந்த ஊருக்கு ஆற்ற வேண்டிய கடமை,
உலகத்திற்கு நீ ஆற்ற வேண்டிய கடமைகள்ல தவறாத ஆற்றணும்னு சொன்ன. அடுத்தது ஈகை. யாரு தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவுவதற்கு பேரு ஈகை. ஏன்னா இருக்கிறதுலேயே கையேந்துதல் என்பது ரொம்ப கடினமான ஒரு வாழ்வு. ஈயன இரத்தல் இழிந்தென்று ஈயேன் என்றல் அதனினும் எளிந்தென்றான். கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று சொன்னான். அப்ப கொடுக்கிறது பெருசுதான், அதை வாங்கல நானே உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா அதை விட பெருசுன்னு சொல்லிட்டான். அப்ப யாருக்கு ஈகை தேவைப்படுகிறதுன்னு பாருங்க. யார் தன் தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவணும். இதுல கொஞ்சம் கூட மாற்றம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க. உடல் குறைபாடுகள், மனக்குறைபாடுகள், தன்னுடைய வாழ்க்கையை தானே அனுபவிக்க முடியாம இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா கொடுக்கிற புண்ணியம் பெருசு. என்ன உங்களுக்கு தெரியும், கர்ணனுடைய கதையெல்லாம் பாருங்க. கொடுப்பவனிடம் இறைவனையே கையேந்தினான் கர்ணன்ட்ட. தர்மம் தலை காக்கும்னு சொன்னா தக்க சமயத்துல அது உயிரையும் காக்கும். கூட இருந்து குழி பறித்தால் கூட கொடுத்தது காத்து நிக்கணும். அப்ப அவ்வளவு வலிமை மிக்கது இந்த ஈகை. இனி ஈகை செய்ய செய்ய தானும் இன்புறுகிறான், இன்னொரு உயிரும் இன்புறுகிறது. அப்ப ஒரு ஆத்மா உடைய துன்பத்தை நீங்க நீக்குகிற பொழுது அந்த ஆத்மா நினைக்குமா இவரால் தான் இத்துன்பம் நீக்கப்பட்டது என்று அது நினைக்கிற பொழுது அதனால கிடைக்கிற புண்ணியம் உங்களை வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவும். அப்படி நம்முடைய அறநெறிகளையும் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அடுத்தது அறிவு நிலை படிகள் 3. நம்பிக்கை, ஃபெய்த், அண்டர்ஸ்டாண்டிங், விளக்கம், முழுமை பேரு, பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. நம்பிக்கை வேணும். இந்த தத்துவத்தின்படி வாழ்ந்தா நான் இறைநிலையை உணர்வேங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். இங்க நம்பாத வாழ்க்கையே இல்லை. நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பினான். நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்களே நினைச்சு பாருங்க, படிக்கட்டுல இருந்து இறங்குற பொழுது இந்த படிக்கட்டு உடஞ்சிருமோன்னு உங்க மனசுல தோன்றுச்சுன்னா அடுத்த படிக்கட்டுல கால் கூட வைக்க முடியாது. அப்ப இங்க வாழ்க்கை எதை சார்ந்து அமைந்து விடுகிறதுன்னு கேட்டா நம்பிக்கையை சார்ந்துதான் அமைகிறது. கல்யாணமும் நம்பிக்கையில தான், குழந்தை பெற்றுக்கிட்டதும் நம்பிக்கை தான். இங்க எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில தான். அப்ப நம்பினோ மிக மிக முக்கியம். சோ இங்க என்ன நமக்கு நம்பிக்கை, வாழ்வின் நோக்கத்தை இங்க இந்த நம்பிக்கை என்ற விஷயத்த குழந்தையிலிருந்தே உங்களுக்கு இறையுணர்வு தோன்றணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஒரு குழந்தை சாப்பிடுக்கு உட்கார்ந்துருக்கு, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. சாப்பிட்டாதான் இந்த குழந்தை தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நோக்கி நகர முடியும், உடல் நல்லா இருக்கும். அப்ப தாய் சொல்றா, பாரு ஒரு சாமி படத்தை காமிச்சு, சாமி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீ சாப்பிடணும், நீ சாப்பிடலைன்னா சாமி கண்ணை குத்திரும். உடனே குழந்தைக்கு ஒரு பயம் வருகிறது. சாமியை பார்க்குது, சாமி நம்மளை விட பெரிய கண் வச்சிருக்கு, பெரிய நாக்கு இருக்கு, கையில ஒரு அருவா வச்சிருக்கு. குழந்தை பயப்படுகிறது, பயந்து சாப்பிட ஆரம்பிக்குது. ஏன் சாமி படத்தை அப்படி வச்சிருக்காங்க? மனிதனை விட இறைவன் வலிமை மிக்கவன் என்று காட்டுவதற்காக நம்மை விட எல்லா உறுப்புகளையும் பெரிதாக காட்டினார்கள், அவ்வளவுதான். இப்ப அந்த குழந்தை சாப்பிட்டுடுச்சு, அம்மாவுக்கு திருப்தி. ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் எல்லாம் கம்ப்யூட்டர் குழந்தைகள். அம்மா சொன்னா சாமி கண்ணை குத்திரோன்னு குழந்தை அதை உத்து உத்து பார்க்கும். என்ன இது குத்துமா குத்தாதா? இந்த குழந்தைக்கு அடுத்த லெவலை நோக்கி அது நகரும். வெறும் நம்பிக்கையிலேயே நிக்காது.
இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. பாருங்க, இந்த குழந்தை சாமி இல்ல, அந்த அம்மா ஒரு நாள் சொல்லிட்டு போச்சு, சாப்பிட சொல்லும், சாமி கண்ணை குத்திரோன்னு. இது கொஞ்ச நேரம் பார்த்து சாமி எதுவுமே செய்யல. இதுவே ஒரு குச்சி எடுத்து சாமிக்கு கண்ணை குத்தி பார்த்து அந்த படத்துல சாமி திருப்பி குத்தல்ல. அதுக்கு ஒரு டவுட்டு, சாமி நம்மள குத்தல்லையே, இப்ப நம்ம சாப்பிட வேண்டியது அவசியமா? சாமி ஒண்ணும் செய்யாது. இப்ப தாய் வந்தோடனே கேட்கிறா, சாப்பிடலையே என்னன்னு கேட்டா, இப்ப தாய்க்கு இப்படி சொன்ன உடனே அவளுக்கு தூக்கி வாரி போடும். அப்ப இப்ப தாய் விளக்கணும். அப்ப தாய் விளக்கணும்னா தாய் விளங்கி கொள்ளணும் இல்லையா? என்ன விளக்கத்தை தாய் சொல்ல முடியும்? நம்பிக்கை உடைந்து விட்டது, அதோட விட்டுற முடியாது. இந்த நம்பிக்கையை கொடுக்குவதற்கு குழந்தைக்கு நாம இப்ப விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம். எப்படி விளக்குவது? இந்த இயற்கையும் இறை சிந்தனையும் மனதும், இந்த மனதின் செயல்பாடுகளையும் குழந்தைக்கு விளக்கணும். பாருங்க, இந்த நாம இங்க செஞ்சு வச்சிருக்கிற எல்லா சிலைகளும் நம்முடைய மனம் எடுத்த வடிவம். ஒரு சிலை செய்கிறோம், மகரிஷி அழகா சொல்லுவாங்க, 7 சம்பத்துக்கள்ல எந்த குறை இருக்கிறதோ அதை அந்த சிலைக்கு சூட்டி நாம அந்த நிலையை எட்டணுங்கிறத வழிபாடா வச்சிருப்போம். அதுபோல இங்க ஒரு உருவம் இருக்கிறது. இந்த உருவத்தை நம்முடைய மனம் யாரோ சொல்ல கேட்டு அது ஒரு கல் எடுத்துட்டு வந்து வேண்டாததை செதுக்கி அந்த உருவத்தை உருவாக்கி இருக்கிறோம். இங்க மாறியது கல் அல்ல, இதை மாற்றியது நம்முடைய மனம். அப்ப மனம் எடுத்த வடிவம் தான் அங்கு சிலையாக அமர்ந்திருக்கிறது. இப்ப குழந்தை கேக்குது, அம்மா நான் கோயிலுக்கு போகணும். அம்மா சொன்னா கோயில்ல போய் மனமொன்றி சாமி கும்பிடணும். நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த குழந்தை விழிப்போடு, தன்னுடைய சிந்தித்த விளைவறிந்த விழிப்போடு வாழக்கூடிய விளக்க வழியை அது பெறுகிறது. அங்க போய் மனமொன்றி வழிபடுகிறது, மனமெடுத்த வடிவத்தை. இப்ப மகரிஷி சொல்றாங்க ஒரு இடத்துல, எங்கு யார் எப்பொழுது எவரை வழிபட்டாலும் அவரவர் மனங்களைத்தான் வழிபடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப குழந்தை வளர்ந்துட்டு மனம்னு சொல்றியம்மா, அந்த மனம் எப்படி இருக்கும்னு கேக்குது. இப்ப நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய மூலம், நம்முடைய முடிவு, இவற்றை பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்று இந்த குழந்தைக்கு நாம கொடுக்கணும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய இறை, அந்த இறைத்துகள் தான் நம்மகிட்ட உயிராகி, அதிலேந்து வரக்கூடிய காந்தம் தான் இங்கு மனமாக. நாம மீண்டும் இந்த மனதை ஒடுக்கி திரும்ப அதே அறிவோடு போய் இணைவதுதான் போன்ற அந்த உண்மை உணர்வுகளை அந்த குழந்தைக்கு நாம ஊட்டணும். அப்ப இங்க இருந்து தேவைகளை பூர்த்தி செய்து காப்புகளை அமைத்துக் கொண்டு அறநெறி வழி நின்று அறிவின் நிலைப்படிகளை உணர்ந்து இறைநிலை எய்துவதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதுக்கு இந்த தத்துவங்களை நீங்க சரியாக பின்பற்றி வரணும்னு தான் மகரிஷி நமக்கு இந்த அற்புதமான தத்துவத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நாம இனி அடுத்த எண்ணம் ஆராய்தல் என்ற சப்ஜெக்டுக்குள்ள போகிறோம். நான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சொல்லி இருக்கனால நான் இதை கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிட்டு எண்ணத்துக்கு போயிடுவோம். எண்ணம் ஆராய்தல் இது ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். நம்முடைய அகத்தாய்வுல முதல் சப்ஜெக்ட். என்ன எண்ணம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, மனமானது
புறப்பொருள்களோடு தொடர்பு கொண்டு கால தூர பருமன் வேகம் என்ற 4 அளவீடுகளின் கீழ் கணித்தல் அல்லது எண்ணுதலே எண்ணமாகிறது. மனமானது புறப்பொருட்களோடு தொடர்பு கொண்டு கால தூர பருமன் வேகம் என்ற 4 அளவீடுகளின் கீழ் கணித்தல் அல்லது எண்ணுதல். இது ரொம்ப சிம்பிளா நீங்க பிராக்டிக்கலாவும் புரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்க இப்ப பாரிஸ் போகணும், நீங்க அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறீங்க. நீங்க போகணும்னு நினைச்ச உடனே உங்களுக்கு முன்னாடி உங்க மனம் புறப்பட்டு போயிடும். உங்க மனம் ஒரு கணக்கு போடணும். இந்த ரூட்ல போயிட்டு இந்த ரூட்ல வந்துடலாம். இந்த பஸ்ல போனா ரொம்ப ஸ்லோவா போகும், அப்ப இந்த பஸ்ல போனா கொஞ்சம் வேகமா போகும். அப்ப எந்த பஸ்ல போகணுங்கிற ஒரு முடிவு. எந்த ரூட்ல போகிற போது போகணும், எந்த ரூட்ல வரும்போது வரணும். இது இப்படி எல்லாவற்றையும் போவதற்கு முன்னே உங்க மனம் கணித்து விடுகிறது பாருங்க. இந்த கணிப்பை தான் நாம் எண்ணம் என்று சொல்லுவோம். இதுதான் சொல்லுவாங்க டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் வால்யூம் அண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிடுவாங்க. இதுல நமக்கு ஆன்மா பெற்ற அனுபவங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணம் என்றா. இதெல்லாம் உங்க ஆன்மால இருக்கும். எத்தனையோ விஷயங்களை கேட்டு 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 உள்ள போட்டு வச்சிருக்கோம். அதுதான் இந்த செயலாக்கத்திற்கு வருகிறது. அப்ப உங்க ஆன்மால நீங்க எவ்வளவு வாரி உள்ள போட்டு வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க கண்ணை மூடி தவம் இருக்கிற பொழுது ஒன்னொன்னா வெளியே வரும். அப்ப தன்னுடைய இயக்கத்திற்கும் பிற இயக்கத்திற்கும், ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளுக்கும், ஒரு இயக்கத்திற்கு மற்றொரு இயக்கத்திற்கும், முன்பு உணர்ந்தவற்றுக்கும் தற்போது உணர்வதற்கு உள்ளதை ஒப்பிட்டு கணிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் ஆராய்தல் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியமாகுது. ஏன்னா எச்செயலும் மூலமனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்பமும் அதுவே ஆகும்னாரு சாமிஜி. எல்லாமே எங்கிருந்து பிறக்கிறதுன்னு கேட்டா எண்ணத்துல இருந்து தான் பிறக்கும். எண்ணம் இந்த மனம் என்ற இதுல இருந்துதான் எண்ணம் சொல் செயல் என்ற முத்தொழிலும் பிறக்கும். அப்ப 3 முத்தொழில்கள் யாவைன்னு கேட்டா எண்ணம் சொல் செயல். இது பிறக்கிற இடம் எங்கன்னு கேட்டா அது மனம்னு சொல்ல தெரியணும். அப்ப இந்த மனதுல நல்ல எண்ணங்களை நாம் உருவாக்கணும், நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தணும். ஏன்னா நல்ல எண்ணம் நல்ல பதிவு, நல்ல விளைவு. தீய எண்ணம் தீய பதிவு, தீய விளைவாக மாறிவிடுகிறது. அப்ப நல்ல எண்ணங்களை உருவாக்கணும்னா முன்னாடி எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்க வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நேதாஜி, காந்தி, காமராஜர், அப்படி உயர்ந்தவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம நினைவுக்கு வரும். அவர்கள் சொன்ன விஷயங்கள் நினைவுக்கு வரும். இன்னைக்கு அதெல்லாம் நீங்க எங்கேயுமே எந்த வீட்லயும் பார்க்க முடியாது. அப்ப அதெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் கொடுத்த அந்த உயர்ந்த வாழ்வு, உயர்ந்த எண்ணங்கள் வெளிப்படும். இப்ப ஹால்ல எல்லாம் எதுவும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச நடிகருடைய உருவங்களை, போட்டோக்களை வச்சிருப்பாங்க. அப்ப அது போன்ற எண்ணங்கள் தான் வெளியே வரும். இன்னைக்கு இன்னும் மோசமாகி எப்ப பார்த்தாலும் அந்த செல்போன்ல கூத்தாடிகளுடைய கூட்டம். அதுதான் இவர்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்ப அதெல்லாம் உள்ள போய் விழுந்து விழுந்து அது போன்ற எண்ணங்கள் வெளியே வருகிற பொழுது இந்த சமூகத்துல பெரும் துன்பங்கள் விளைவதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா பாரதி எண்ணம்தான் எல்லாத்திற்கும் அடிப்படைங்கிறத, எண்ணியவை முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னா அது நீங்க ரிவர்ஸ்ல படிங்க. தெளிந்த நல் அறிவை கொண்டு யார் ஒருவர் திண்ணிய நெஞ்சத்தோடு நல்லவைகளை எண்ணுகிறார்களோ அவர்கள் எண்ணியதெல்லாம் முடிக்கப்படும். அப்ப இங்க
நல்ல விஷயங்கள் நமக்கு வேணும்னா நல்ல எண்ணங்களை முதல்ல உருவாக்குவதற்கு நாம தயங்கக்கூடாது. ஏன்னா எண்ணம் தான் எல்லாத்திற்கும் அடிப்படை காரணம் நம்ம பார்த்தோம். அப்ப எண்ணத்துல எச்சரிக்கையும் இருக்கணும். ஏன் எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நாம மனதினுடைய இயக்கத்தையும் இயக்க நிலைகளையும் எண்ணம்னு சொல்லுறோம். ஆனா தற்சோதனையில எண்ணத்தின் ஆற்றலையும் எண்ணத்தினுடைய விளைவையும் எண்ணத்தின் வகைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா இன்னொரு எண்ணத்திற்கு வழி விட்டுக்கிட்டு அடுத்த எண்ணம் வந்துட்டு இருக்கு. நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். தவம் செய்யற பொழுது ஒரு எண்ணம் வரும், அது போனோன்னு இன்னொன்னு பின்தோற்றி வரும். அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக இது வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம தான் ரொம்ப கவனமாக இருந்து இந்த எண்ணங்களை என்ன செஞ்சுட்டு வரணும், தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கணும்னா அதுக்கு பயிற்சி வேணும். இயற்கை விதிகளை உணர்ந்து விழிப்போடு இருக்கணும். அது மனம் போன போக்குல விட்டுறக்கூடாது. விட்டா அழிவுதாங்கிறார் சாமி. ஏன்னா மனம் போன போக்குல போனா அது 6 தீய குணங்களாக மலர்ந்து நிற்கும். யார் எண்ணத்தை தனது நிலை உணர்ந்து அதை முழுமை பேரை நோக்கி செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய மனம் நிறைமனமாகவும் சகிப்புத்தன்மை உடையதாகவும் ஈகை, கற்பு, சமநோக்கு, மன்னிப்பு, அன்பு, அருள் என்ற நற்குணங்களாகவும் மாறும். இல்லைன்னா எண்ணம் எங்கும் செல்லும் வல்லமை படைத்தது. அது விழிப்பு தவறுகிற பொழுது அசுத்தத்திலையும் சொல்லும். அப்படி தோன்றும் தவறான ஒரு எண்ணம் கவனமாக இருந்து நம்ம தவிர்க்க தவறிவிட்டோமானா அதற்கு ஒரே வழிதான். தவறுனா நம்முடைய உடல் செல்கள்ல பதிவாயிடும். மீண்டும் அந்த எண்ணம் தோன்றும், மீண்டும் பதிவாகும், மீண்டும் அதே எண்ணம் தோன்றும். நம்ம உடம்புல உங்களுக்கு தெரியும், மூளை செல்கள்ல, ஜீவகாந்த களத்துல, கருமையத்துல, வான்காந்தத்துல பதிவாகி எழுந்த எண்ணம் செயலுக்கு வராம போகாது. அப்ப ஒரு தீய எண்ணத்தை உங்களுக்குள்ள விட்டுறக்கூடாது. மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்கல, அவனை அடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அவன் நம்மளை விட கொஞ்சம் வலிமை மிக்கவனா இருக்கான், அவன் அடிச்சிருவானோன்னு ஒரு பயம் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்ப நம்ம எண்ணம் அவனை இன்னொருத்தன் அடிக்கணும்னு நினைப்பான் பாருங்க, அவன் மூலமா போய் அவன் மூலமா அவனை அடிச்சிடும். அப்ப எழுந்த எண்ணம் செயலுக்கு வராம போகாது. அப்ப கவனமாக இருந்து உடனடியாக அந்த தீய எண்ணத்தை மாற்றி நல்ல எண்ணத்தை நம் மனதில் பரவ விட வேண்டும். அப்ப யார் ஒருத்தர் உயர்ந்த ஆராய்ச்சியின் பேர்ல எண்ணத்தை விழிப்போடு வைத்துக் கொள்ளுகிறார்களோ அல்லது ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம அறிஞன், மகான், ஞானி என்று நாம சொல்லுகிறோம். அதனாலதான் எண்ணத்தை அடிக்கடி ஆராய்ந்து பாருங்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் அறிஞராகலாம் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஏன்னா எண்ணத்தின் அளவை ஒட்டிதான் மனிதனுடைய தரமும் மனதனுடைய தரமும் அமைந்து விடுகிறது. மனத்தின் அளவில தான் மனிதனுடைய தரமும் உயர்வும் உருவாகிறது. அப்ப எண்ணத்தை நீங்கள் பண்படுத்த வேண்டும். எண்ணத்திற்கு உயர்வூட்டணும்.
எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை பண்படுத்த வேண்டும். எண்ணத்தின் தன்மையை பயன்படுத்தித்தான் எண்ணத்திற்கு உயர்வு ஊட்ட வேண்டும். அப்ப எண்ணத்திற்கு யாரை கொண்டு ஆராய்வது? எண்ணத்தை வச்சுதான் ஆராயணும். எண்ணத்திற்கு காவலாக யாரை வைப்பது? உங்க எண்ணத்தை தான் வைக்கணும். அப்படின்னா எண்ணத்திற்கு நீதிபதியாக யாரை வைப்பது? உங்க எண்ணத்தை தான் வைக்கும். அப்போ உங்க எண்ணத்தை வேறு யாராலும் மாற்ற முடியாது. உங்க எண்ணத்தை கொண்டுதான் அதை சரி செய்யும். அப்ப எண்ணம் எப்பொழுதும் விழிப்போடு இருக்கிறது பார்த்து கொள்ளணும். அது எப்பொழுதும் தன்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது தன்னையே கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். தன்னையே நெறிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். தன்னையே திருத்தி கொண்டிருக்க வேண்டும். இதுதான் நாம தற்சோதனையில செய்ய வேண்டியது. அப்ப தினந்தோறும் நீங்க அல்லது வாரந்தோறமோ தினந்தோறமோ நீங்க அகத்தாய்வு செய்கிற பொழுது எண்ணம் நம்மை பார்த்து கொண்டும் திருத்தி கொண்டு இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நான் சொன்னது போல அது பதிவு ஒரு இடத்துல இல்ல, பல்வேறு இடங்கள்ல பதிந்து அது நமக்கு பிற்காலத்துல என்ன செய்துவிடும்? துன்பமாக மாறிவிடும். அப்ப ஒரு தீய எண்ணத்தை உள்ள விட்டாலும் அது பெரும் துன்பத்தை ஏற்படுத்திவிடும். அப்படி ஏற்படாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே. நான் எப்படி இருக்கேங்கிறது என்னுடைய எண்ணத்தை பொறுத்தது. என்னை யார் எப்பொழுதும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறாங்கன்னு கேட்டா என்னுடைய எண்ணம் தான் என்னை செதுக்கிக் கொண்டே இருக்க முடியும். ஏன்னா எண்ணமானது நம்முடைய உயிர் சக்தியிலிருந்து பிறக்கிறதுனால அது பிரபஞ்சம் முழுசும் நிறைந்து விடும். அது இடத்தாலோ காலத்தாலோ அதற்கு முடிவில்லாம போய்விடும். பல வருஷங்களாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு திட்டத்தை ஒரே நிமிடத்துல கூட நம்ம மனசால எண்ணி விட முடியும். ஆகவே எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். தேவையான போது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்களை ஆற்றி நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா இல்லைன்னா எண்ணத்தை நீங்கள் அடக்க நினைத்தால் அது அலைய தொடங்கிடும். அறிய நினைத்தால் அது அடங்கும். அப்ப வெற்றி எண்ணத்தை நாம ஓவர்டேக் பண்ணணும்னா அல்லது வெற்றி பெற வேண்டுமானால் எதிர் வரக்கூடிய பிரச்சனைகளை பிரித்து அலசி ஆராய வேண்டும். மகரிஷி சொல்லும் போது அனலைஸ் அண்ட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த ஆராய்ச்சியும் அணுகுமுறையும் ஆன்மீக வாழ்வை நடத்துவதற்கும் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை அமைத்துக் கொள்வதற்கும் மனவளக் கலைஞராகிய நமக்கு இது மிகவும் அவசியமாகும். இந்த மாதிரி நம்முடைய தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒவ்வொரு மனவளக் கலைஞர்களும் பிரித்து முறையறிந்து ஆராய்ந்து பண்ணிட்டாங்கன்னா துன்பமில்லாத வாழ்வு நிச்சயமாக அவங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். ஆனா மனதினுடைய செயல் அறியாது அந்த மனதிலிருந்து எழுச்சி பெற்ற எண்ணத்தை நாம் ஆராய தவறுனா பெருந்துன்பம் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு நான் யார் என்பதை நம்முடைய மனதை தூண்டிவிட்டு கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நம்முடைய உள்முக பயணத்தை நம்ம தொடர்கிற பொழுது வேண்டாத எண்ணங்கள் விலக்கப்படும், நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள உருவாக்கப்படும். அதுதான் மகரிஷி 6 வகையான எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றுகிறது. அந்த எண்ணங்களை பற்றியும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் நாம கொஞ்சம் பார்க்கலாம். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல்,
கருவமைப்பு, தெய்வீகம் என்று 6 வகையில நமக்கு எண்ணங்கள் தோன்றும்னு சொல்றாங்க. தேவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பசி, தாகம் இவற்றால நமக்கு ஏற்படக்கூடிய தேவைகள். இந்த தேவையில தான் பெரும்பாலான எண்ணம் தோன்றும். ஆனா ஒரு மனிதனுடைய தேவை எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப தேவையை நிறைவேற்றுகிற பொழுது மனம் மயங்கிடுச்சுன்னா அது தம்முடைய அளவோட நிக்காது, அதனுடைய தேவை வளர்ந்து கொண்டே போயிடும். அப்ப தேவையால வரக்கூடிய எண்ணங்களை ஆய்வு செய்து நமக்கு எவ்வளவு வேணும், என்ன வேணுங்கிறத உணர்ந்து கொண்டு நீங்க அந்த தேவையை அனுபவிச்சீங்கன்னா அது நியாயமான துன்பமில்லாத வாழ்வை கொடுக்கும். இல்லைன்னா இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கிடைச்சாலும் நமக்கு பத்தாது. நிறைய பேர் அந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது பழக்கம். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை பழக்கத்தால் வந்தது. பழக்கம் ரொம்ப கொடியது. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலையில 8 மணி ஆனா அப்படியே டைனிங் டேபிள்ல போய் உட்கார்ந்துருவாங்க. பசிச்சான்னு கேட்டா இல்ல, ஆனா 8 மணிக்கு சாப்பிட்டு பழகிட்டாங்க, அதனால போய் உட்கார்ந்தாங்க. பழக்கம் ரொம்ப சிக்கலானது. காலையில டீ குடிக்கிறது அவசியமானு கேட்டா இல்ல, ஆனா பழகிட்டாங்க. இன்னும் சில கிராமங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா டீ மட்டும் குடிக்க மாட்டான், அந்த காலங்காத்தால அந்த எம்டி ஸ்டமக்ல அவ்வளவு ஆயில் மிக்க ஒரு வடையும் சாப்பிடும். பழக்கம்தான். இன்னும் நிறைய பழக்கத்துக்கு மனிதன் அடிமை. எனக்கு தெரிஞ்சு சில பேர் எல்லாம் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான், பக்கத்துல ஒரு ரேடியோ பெட்டி அந்த காலத்துல ஆன் பண்ணி வச்சிருக்கும். அப்படிலாம் படிச்சவனுக்கு தெரியும். ஆனா பழக்கத்தால் வரக்கூடிய எண்ணமும் சில நேரம் நமக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி விடும். ஏன்னா ஏதாவது நல்லா கல்யாண வீட்டுல போய் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு வந்தாரு. வருகிற பொழுது அவருக்கு எப்பவும் ஃபெமிலியரா சமோசா சாப்பிடுற ஒரு கடையை பார்க்கணும். கல்யாண வீட்டுக்கு போனவன் சாதாரணமா சாப்பிட்டான், ஃபுல்லா சாப்பிட்டான். ஆனாலும் அவர் மனம் சொல்லுது, இந்த கடையில சமோசா நல்லா இருக்கும், ஒரு 4 வாங்கலாம். அவர் 4 பார்சல் பண்ண சொல்லிட்டு அதுக்கு இடையில அதுல இருந்து ஒரு சமோசாவை எடுத்து சாப்பிட்டார். அதான் பழக்கம், விடாது. கொஞ்சம் தூரத்துக்கு வருகிற பொழுதே அவருக்கு வாமிட் ஆகுது. பட் வாமிட் ஆனது வேற ஏதோ காரணம்னு நினைக்கிறாரு வெளியே, நம்ம பழக்கத்தினால அதிகமாக உண்டதுதான் காரணம்னு தெரிஞ்சுக்க மாட்டோம். அது துன்பமாக மாறி விடுகிறது. அப்ப பழக்கமாக இருந்தாலும், பழக்கத்தால் வரக்கூடிய எண்ணமாக இருந்தாலும், அந்த எண்ணம் நமக்கு நன்மை விளைவிக்குமா தீமை விளைவிக்குமா என்று ஆய்வு செய்து, நன்மை விளைவிக்குமானா அந்த எண்ணத்தை வலுப்படுத்துவதற்கும், தீமை விளைவிக்குமானால் அதை தவிர்ப்பதற்கும் நாம தயங்கவே கூடாது. அடுத்தது சூழ்நிலையால வரக்கூடிய எண்ணம். நாம எல்லாருமே சூழ்நிலை கைதிதான். நிறைய பேர் இங்கதான் மாட்டுனாங்க. ஏதாவது ஒரு தவறான இடங்களுக்கு நாம நண்பர்களோடு செல்லுகிற பொழுது அந்த சூழ்நிலை நம்மளை தூண்டும். நிறைய வீடுகள்ல நம்ம பார்த்தோம்னா தெரியும், ஒரு பொம்பளை பிள்ளை கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அப்ப அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பிள்ளைக்கு மேல ஏகப்பட்ட கரிசனை வந்துடும். நிறைய கொடுப்பாங்க, அது இதுன்னு வாங்கி வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. அதனால இந்த பிள்ளைக்கு உடம்பு ஏறும், உள்ள இருக்கிற குழந்தையும் அளவை தாண்டி வளரும். அதன் பிறகு அது இயல்பான நார்மல் டெலிவரிங்கிறது கஷ்டம். அப்படி நினைச்சு பாருங்க, அந்த துன்பத்தை அந்த பிள்ளைதான் அனுபவிக்கணும். இப்படி நிறைய சூழ்நிலைகள்ல நிறைய சிக்கல்களில் நாம் என்ன செய்து கொடுக்கிறோம், மாட்டிக்கொள்ளுகிறோம்.
எத்தனையோ இடங்கள் இருக்கிற பொழுது உணவும் அப்படித்தான். நிறைய வைக்கிறாங்க சில கல்யாண வீட்டுல. நம்ம சில இடத்துல எல்லாம் பார்த்தா, சமீபத்துல கூட நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா 21 கூட்டு வச்சிருக்கேன். யார் சாப்பிடுறது? எல்லாம் குப்பைக்கு தான் போகும். ஆனா அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும்னு சாப்பிட்டு பார்த்தாலே வயிறு ஃபுல் ஆயிடும், மீண்டும் வயிறு அப்செட் ஆயிடும். அப்ப சூழ்நிலையால் வரக்கூடிய எண்ணமும் நமக்கு தீமை தருமானால் தவிர்ப்பதற்கும், நன்மை தருகிற பட்சத்துல அதை சரி செய்வதற்கும் உள்ள திறன் நம்ம கிட்ட இருக்கு. பிறர் மன தூண்டுதல். பாதி பேரு இங்கதான் கட்டம். மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, தண்ணியும் தம்மும் தர்ம உபதேசம். இது ரெண்டும் நம்முடைய யாரும் முதல்ல வாங்கி அனுபவிச்சது இல்லைன்னு சொல்லுவாரு. சும்மா குடிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் ஆடவா செய்யறோம் இப்படி எல்லாம் சொல்லி நம்மளை தூண்டுவான். அப்படி லேசா இழுத்து விடுவான். இழுத்து விட்டா அவனுக்கு தெரியும், 2 நாள் பழகிட்டானா அதுக்கு பிறகு அவன் வாங்கி தருவான். நிறைய இடங்கள்ல நாம திங்ஸ் வாங்க போகிற பொழுது பார்த்திருப்போம். சில கடைகள்ல சிலது வாண்டானே நினைப்போம், ஆனா அங்க இருக்கிறவங்க பேசி நம்மளை வாங்கி வச்சிருவாங்க. மகரிஷி அதுக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம்னு பாருங்க. நம்முடைய மனம் இழகி இருக்கிறது. அந்த வியாபாரி அந்த எண்ணத்தை வலிமையா வச்சுக்கிட்டான். அவனுடைய அந்த எண்ணத்தினுடைய வலிமை கிட்ட நம்முடைய இளகிய மனம் மாட்டிக்கொள்ளும். இது நிறைய காய்கறி வாங்குற பொழுது நம்முடைய வீட்டு லேடிஸ் எல்லாம் பார்க்கலாம். அக்கா அக்கா இதுதான் ஃப்ரெஷ்ஷா வந்தது, இப்பதான் வந்துன்னு சொல்லி தலையில கட்டி விட்டுருவாங்க. இப்படி எல்லாம் நாம நிறைய முறை ஏமாந்திருக்கிறத நாமே பார்த்திருக்கிறோம். அதனால பிறர் மன தூண்டுதலால சில நன்மைகளும் உண்டு. இப்ப நம்ம கோயிலுக்கு வர்றது, தியானம் கத்துக்கொள்ள வருகிறதெல்லாம் யாரோ சொல்லிதான் வந்தோம். இது போன்ற பல நன்மைகளும் நமக்கு இதுல நடப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த எண்ணத்தை அலசி பார்த்து நன்மை விளையுமானால் அந்த எண்ணத்திற்கு வலிமை சேர்க்கவும், தீமை விளையுமானால் இந்த எண்ணம் இனி என்னிடம் எழாமல் காப்பேன் என்று சங்கல்பம் செய்து அந்த எண்ணத்தை சரி பண்ணிக்கணுங்கிறது மகரிஷி நமக்கு அதை எண்ண ஆராய்ச்சியாக. அடுத்தது கருவமைப்பு. நாம பிறவித்தொடராக வந்திருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையருடைய ஜீனு தான் நாம வந்திருக்கிறோம். அப்ப நம்முடைய ஜீன்ல சஞ்சீத கர்ம வினை இருக்கும். நம்முடைய அம்மா அப்பா இவங்க எல்லாம் சமூகத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு வசதிகள் இல்லாம இருந்திருக்கலாம். அதே எண்ணம் இந்த பிள்ளைக்கு வரும். இவனுடைய காலத்துல அதுக்குள்ள வாய்ப்பு வசதிகள் வந்துட்டுன்னா அந்த செயலை இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுல எல்லாமே உண்டு, நல்லதும் உண்டு தீயதும் உண்டு. ஒரு குழந்தை நல்ல எண்ணம் இருந்துன்னா நல்லது தோன்றும். ஒரு நல்ல தண்ணி அடிக்கிற ஒரு திருடன்னு வச்சிருங்க, அதே குழந்தைக்கு 18 வயசு வருகிற பொழுது அந்த எண்ணமும் தோன்றும். அப்ப கருவமைப்பால ஒரு எண்ணம் எழுந்தால் கூட அதையும் ஆய்வு செய்து நல்லவைகளா இருந்தா நீங்க அதுக்கு சங்கல்பமும், தீவைகளை தவிர்த்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகளையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது டிவைன் தாட் இல்லையா? பாருங்க, நம்முடைய இந்த எண்ணம் ரொம்ப முக்கியமானது. இந்த எண்ணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பல பேர் கூடி ஒருவரை தேர்வு செய்வது அல்லது பல பேருக்கு பாத்திரமாக நம்பிக்கைக்குரியவர்களாக ஒருவர் இருப்பது, அவங்க நினைக்கிறதை இவர் செயலாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பது. அப்படி எல்லாருடைய எண்ணமும் ஒத்து ஒருத்தரை செலக்ட் பண்ணது பாருங்க, அதுக்கு பேர் தான் இந்த தெய்வீக எண்ணம். இது அரசியல், ஆன்மீகம், இதெல்லாம் இந்த எண்ணம் தான். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி நினைச்சு பாருங்க,
ஒரு அரசியல்ல ஒரு இது. நம்முடைய நாடு அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடக்கு. இந்த மக்கள்கிட்ட எல்லாம் ஒரு எண்ணம் எழுகிறது, இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும். இந்த வெள்ளக்காரர்களை விரட்டுவதற்கு ஒருத்தர் வரமாட்டாரா என்ற எல்லாருடைய எண்ணமும் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை உருவாக்கி. இங்க தனியா ஒருத்தரா உருவாகல, எல்லாருடைய தாட்டும் அவரை உருவாக்குகிறது வலிமை மிக்கவரா. அவருடைய செயல்முறைகள் ரத்தம் சிந்துவதாக, உயிரிழப்புகளை அதிகம் ஏற்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. நம்முடைய பாரம்பரியம் அப்படி இல்லை. உடனே நம்முடைய மக்களுடைய எண்ணம் மாறுகிறது. கத்தியின்றி, யுத்தமின்றி, ரத்தமின்றி ஒருவர் இதை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று. அந்த எண்ணம் தான் உங்களுக்கு மகாத்மா காந்தியை கொடுக்கிறது. அப்ப இங்க எண்ணம் தான் ஒருத்தரை உருவாக்கும். அப்புறம் நாடு சுதந்திரம் அடைந்து விடுகிறது. இங்கே முஸ்லிம்களும் இந்துக்களுக்கும் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மக்களிடம் ஒரு எண்ணம் எழுகிறது, இருவரையும் அனுசரித்து சொல்லக்கூடிய ஒருவர் இந்த தேசத்திற்கு பிரைம் மினிஸ்டராக வர வேண்டும் என்று. அது நேரு மாமாவை நமக்கு கொடுக்கிறது. நேரு மாமாவுடைய ஆட்சி காலத்துல நம்முடைய ட்ரெடிஷனலை விட்டு சற்று பகட்டாக சென்று கொண்டிருக்கிறது. மீண்டும் மக்களிடம் ஒரு எண்ணம் வருகிறது, நம்முடைய எளிமையும் இனிமையும் உள்ள இந்த தேசத்துல அதற்குரியவர் வர வேண்டும் என்று நமக்கு லால் பகதூர் சாஸ்திரியை கொடுக்கிறது. லால் பகதூர் சாஸ்திரியுடைய மரண காலம் வருகிற பொழுது மற்ற எல்லா நாடுகளும் இளைஞர்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்ப தீரமிக்க ஒரு இளைஞர் வர வேண்டும் என்று இவர்கள் இந்திரா காந்தியை தேர்வு. இப்படி அன்று முதல் இன்று இருக்கிற மோடி வரையும் உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு. நாளையே உங்கள் எண்ணம் மாறுமானால் எல்லாமே மாறும். இது ஆன்மீகத்திலும் உண்டு. நீங்க இங்கே வைணவமும் சைவமும் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கு சாய்த்து கொண்டிருக்கிறது. அப்ப மக்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் எழுகிறது, ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்ல ஒருவர் வரமாட்டாரா? நமக்கு ஆதிசங்கரரை தருகிறது. சதி என்னும் சதிக்குள்ளே இந்த பெண்கள் மாற்றிக்கொண்ட போது இந்த சதியை உடைக்க ஒருவர் வரமாட்டாரா? ராஜாராம் மோகன் ராய் தருகிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெல்லாம் எந்த துன்பம் எழுகிறதோ அங்கிருக்கக்கூடிய மக்களின் எண்ண எழுச்சிற்கு தகுந்தார் போல் ஆங்காங்கே ஒரு மனிதனை இந்த எண்ணம் உருவாக்கி கொண்டு விடுகிறது. ஒரு மகானை, மனிதனை உருவாக்கி கொண்டு. இது அப்படியே நிறைய நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மக்களுக்கு சொல்லுகிற பொழுது இப்படி ஆய்வு செய்து பாருங்க. அப்படியே வந்தாச்சு. இப்ப மகரிஷி எப்படி உருவாகிறாருன்னு பார்ப்போம். மகரிஷி வாழுகிற காலத்துல முதல் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம் போன்ற யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நிறைய உயிர்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு குண்டுல 75,000 பேர் இறந்து போய்விடுகிறார்கள். உலகம் முழுவதும் கையிழந்தவர்கள், காலிழந்தவர்கள், கண்ணிழந்தவர்கள் என்று எங்கும் மரண ஓலமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டுல இதற்கு முன்னாடி நடந்த யுத்தங்களை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பல கொடூரங்கள். திப்பு சுல்தானுடைய ஆட்சி காலத்துல மதுரையில ஒருத்தர தோலை உரிச்சு ஒரு மரத்துல கட்டி வச்சிருந்துன்னு சொல்லுவாங்க. மனிதனை உயிரோட வச்சு தோலை உரிச்சு கட்டி தொங்க வச்சு. இப்படி கொடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் மகரிஷி பாக்குறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
நாடு பிடிக்கிறேங்கிறது, எல்லைகளை விஸ்தாரணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது, இன்னும் இயற்கை வளங்களை சுரண்டுதல் எல்லாம் மகரிஷி பாக்குறாங்க. பார்த்துட்டு பாருங்க, இந்த மக்கள்கிட்ட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாருடைய எண்ணமும் சொல்லுது. என்ன, இதெல்லாம் தீர்ப்பதற்கு ஒருத்தர் வரமாட்டாரா? இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மனிதன் உருவாக மாட்டானா? இந்த மக்களுடைய எண்ணம் தான் இந்த உலக சமாதானத்தை மகரிஷி மூலமாக கொடுக்கிறது. அப்ப எல்லாருடைய எண்ணம் தான் எங்க பார்த்தாலும் இந்த தெய்வீக எண்ணம் ஏதாவது ஒரு வகையில இந்த சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும். அப்ப மகரிஷி கிட்ட அந்த எண்ணம் தோன்றுகிறது, உலக சமாதான வரைவு திட்டம் உருவாக்கப்படுகிறது. அது மட்டுமா, இந்த ஆன்மீகம் விஞ்ஞானமும் தனித்து நிற்கிறது. மெய்ஞானிகள் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் தேடுகிறார்கள். இந்த எண்ணம், எத்தனையோ பேர் இந்த விஷயம் தெரிந்தவர்கள் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லுவதற்கு, ரெண்டையும் ப்ரூஃப் பண்றதுக்கு ஒருவர் வரமாட்டாரா என்று நினைக்கிறாங்க. சோ மகரிஷி உலக சமாதானத்தின் தூதுவராக மட்டும் இல்ல, இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைத்த ஒரு விஞ்ஞானியாகவும் நமக்கு காட்சி தருகிறார். இப்படி எத்தனையோ பரிணாமங்களை ஒரே மனிதர் மூலமாக, ஒரே மகான் மூலமாக இந்த எண்ணம் நமக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த 6 வகையான எண்ணங்களை புரிந்து கொண்டு, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம், இவற்றின் வழியாக வரக்கூடிய எண்ணங்களை, இது நமது எண்ணமா, பிறர் எண்ணமா, பெற்றோர் எண்ணமா, அல்லது உலக சமுதாய தேவையை ஒட்டி பல நல்லவர்கள் மனதில் இருந்த எண்ணமா என்று கண்டுபிடித்து, அந்த எண்ணம் செயலானால் விளையும் நன்மை தீமைகளை உணர்ந்து கொண்டு, நல்விளைவு தரும் என்றால் அவ் எண்ணத்தை தொடர்ந்து மனதில வைத்து கொண்டு செயல்படுத்த முனைய வேண்டும். விளைவு தீமை என்றால் இந்த எண்ணம் இனி என்னிடம் எழாமல் காப்பேன் என்று தவம் முடிந்தவுடனே சங்கல்பம் பண்ணி அந்த எண்ணத்தை நாம் அகற்ற வேண்டும். அப்ப நல்ல எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்கிற எண்ணம் எல்லாம் நல்ல எண்ணம். விளைவிக்குமானால் அது தீய எண்ணம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க வரிசையா எழுதிக்கிட்டு, இது தேவையில் எழுந்ததா அல்லது பழக்கத்தால் எழுந்ததா அல்லது சூழ்நிலையால எழுந்ததா அல்லது பிறன்மன தூண்டுதலால எழுந்ததா, கருவமைப்பா தெய்வீகமான்னு ஆய்வு செய்து இந்த எண்ணத்தை விழிப்போட இருந்து தவிர்க்க வேண்டும். தீய எண்ணத்திற்கு ஒருபோதும் உங்க மனது முதல்ல இடமளிக்க கூடாது. நல்ல எண்ணங்களை தேடி பிடித்து மனதில ஏற்றி வைக்க வேண்டும். மனதில அடிக்கடி வந்து போகக்கூடிய எண்ணங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். எண்ணம் ஆராய்தல் பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொண்டீங்க. அதை பயிற்சி செய்து பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இளம் வயதுல பயிற்சி செய்து அதை பற்றி விளங்கி அந்த விளக்கத்தையும் நீங்க பழக்கமாக்கி வாழ பழக வேண்டும். எண்ணமே அனைத்துக்கும் மூலம், எண்ணத்துக்கு அப்பால் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க மகரிஷி. நன்மையும் தீமையும் கூட எண்ணத்துக்குள்ளேதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம்தான் உயர்வானது. எண்ணத்தால் வரும் உயர்வு உலகுக்கும் உயர்வு, சமூகத்திற்கும்
உயர்வு எல்லா வகையிலும் உயர்வை தரும். அதனால்தான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சிய அகத்தாய்வு பயிற்சியில முதல் பயிற்சியாக மகரிஷி உங்களுக்கு கொடுக்கிறாங்க. ஆக எண்ணங்களை ஆய்வு செய்வோம், வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து கொள்வோம், நம்முடைய இறைநிலை பயணத்தை தொடர்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.